எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி நம்ம நாராயணியத்தில் 99வது தசகம் பார்க்கலாம். நாளைக்கு முடிக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நான் பூஜையும் காட்டுறேன் எங்கள் வீட்டுது. இவ்வளோ கரெக்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு பால் பாயசம் வச்சு இல்லை வெண்ணெய் அவல் எது முடியுதோ அதை கிருஷ்ணன்கிட்ட வச்சு நீங்களும் ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு தீபம்லாம் காட்டுங்கோ. நல்லதாகட்டும், எல்லாருக்கும் நல்லதாகட்டும். குருவாயூரப்பன் எல்லாருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். நன்றி. கிருஷ்ணா. பகவானின் பெருமைகளை வர்ணித்தல். குருவாயூரப்பா, எந்த பகவானுடைய 3 அடிகளால் இந்த மூவுலகம் அளக்கப்பட்டதோ அவ்வாறு அளந்ததாலேயே பரிபூர்ணமான செல்வத்தை அடைந்து மகிழ்கிறதோ, எந்த பகவான் உலகங்களை எல்லாம் தாங்குகின்றாரோ அந்த பகவானான மகாவிஷ்ணுவின் பராக்கிரமங்களை யார்தான் கூற முடியும்? பூமியில் உள்ள தூசுக்களை யார்தான் கணக்கிடுவார்கள்? எந்த இடத்தில் அந்த பகவானுடைய பக்தர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களோ, எந்த இடத்தில் முக்தி மலரின் மகரந்த தேன் பெருகுகிறதோ, அந்த பரமபதமான ஸ்ரீ வைகுண்டம் பகவானுக்கு மிகவும் பிரியமானதோ, அந்த வைகுண்டத்தை பிறவிலேயே நான் அடைவேனாக. அனைத்திலும் முதலில் தோன்றிய புருஷராயிருப்பதாலேயே அனைத்தையும் படைத்தவரும், தன்னை வழிபடுவோருக்கு ஒவ்வொரு நொடியும் புதிதாக காட்சி அளிப்பவரும், சகல ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவியான ஸ்ரீ மகாலட்சுமியின் கணவரும் ஆகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவான தங்களுக்கு எந்த பக்தன் யாகத்திலும் பூசையிலும் ஹவிஸ் முதலிய அர்ப்பணம் செய்கிறானோ, மேலும் தங்களது சிறந்த அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் முதலியவற்றை வர்ணிக்கிறானோ, அவனே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடனும் நிறைந்த புகழுடனும் விளங்கி முடிவில் அடையத்தக்க தங்களது பரமபதத்தை விரைவிலேயே அடைகின்றான். துதிப்பாடும் கவிவாணர்களே, வேத சிகரத்தின் விழுப்பொருளான அந்த பகவானான நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? அவ்வாறே இந்த உலகத்தில் அவதரித்து அருளிய திருவிளையாடல்களான கதைகளை பிறர் நன்கு அறியும்படி விளக்கி துதியாக பாடுங்கள், கீர்த்தனம் செய்யுங்கள். எங்கும் நிறைந்து விளங்கும் பகவானே, கொண்டாடத்தகுந்த ஸ்ரீ கிருஷ்ணனாகிய தங்களுடைய நாம சங்கீர்த்தனம் செய்வதாலேயே தங்களை பற்றிய உண்மையான ஞானத்தை நான் அடைவேனாக. அறிஞர்களே, எந்த பகவானான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் எந்த கர்மங்களை கொண்டு தீயோர்களை அழித்தல், நல்லோர்களை காத்தல், அறநூல்களை கூறுதல் ஆகியவற்றின் மூலம் உலகிற்கு நன்மை பயக்கும் தர்மங்களை அவரவர்களுக்கு தக்கபடி அவரவர்களிடம் காட்டி வைக்கின்றாரோ, தேவேந்திரனுக்கு உற்ற தோழன் போலும் பணியாள் போலும் இருந்து கொண்டு நல்லுரை வழங்குதல், எதிரிகளிடமிருந்து காத்தல் முதலிய நன்மைகளை புரிபவருமாகிய திருவிளையாடல்கள் புரிந்தாரோ, அப்படிப்பட்ட பகவானை எப்பொழுதும் மனதிலே நினைத்து தியானம் செய்யுங்கள். தேவதேவனான குருவாயூரப்பா, தங்களுடைய பெருமையின் எல்லையை கண்ட ஒருவன் இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. விஷ்ணுவான குருவாயூரப்பா, தங்கள் திருநாமம் உயர் நலமளிக்கக்கூடியது என்றறிந்த நான் திரும்ப திரும்ப தங்கள் திருநாமத்தை போற்றுகின்றேன். இம்மூவுலகிற்கும் மேலாக விளங்கும் ஸ்ரீ வைகுண்டத்தில் வாசம் செய்யும் தங்களுடைய பலவிதமான கல்யாண குணங்களை கூறும் சொற்களால் தங்களை நன்கு துதிக்கின்றேன். விபுவான குருவாயூரப்பா, படைப்பின் தொடக்கத்தில் தோன்றிய தண்ணீர் முதலில் தங்களை தனது கர்ப்ப பிரதேசத்தில் தாங்கியது. அந்த ஜலத்திலேயே பள்ளி கொண்ட ஸ்ரீஹரியே, தங்களிடம் ஜீவன்கள் அனைத்தும் ஐக்கியமடைகின்றன. பிரபுவான குருவாயூரப்பா, பிறப்பற்றவரான தங்களுடைய தொப்புள் கொடியில் ஒப்பற்ற ஒரு தாமரைப்பூ உண்டாயிற்று. திசைகளை இதழ்களாகவும் மகாமேருவை முட்டாகவும் உடைய அந்த கமலத்தையே உலகரூபமாக முனிவர்கள் வர்ணிக்கிறார்கள். பரபிரம்ம ரூபியான குருவாயூரப்பா, ஆயிரக்கணக்கான தலைகள், கண்கள், கால்கள் உடைய தாங்கள் இவ்வுலகம் அனைத்தையும் நிரப்பிக்கொண்டு இவ்வண்டத்திற்கு புறத்தேயும் வியாபித்து நிற்கின்றீர்கள். இதுவரை இருந்தும் இருப்பதும் இனி வரப்போவதும் எல்லாம் தங்களே. மேலும் உடல் புலன்கள் ஆகியவற்றில் உட்புகுந்திருந்த போதிலும் அவற்றில் ஒட்டாமல் பரமானந்தமான அமிர்தசரஸை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனந்தனான குருவாயூரப்பா, தாங்கள் 3 உலகங்களையும் தனது ஸ்வரூபமாக ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் அவற்றையெல்லாம் தாண்டி அவற்றுக்கு அப்பாற்பட்டவராக சுத்த ஞான வடிவாக விளங்குகின்றீர்கள் என்பதென்றோ தங்களுக்கு பெருமை. இதை விடுத்து வேறு என்னவாக இருக்க முடியும்? விராட் ஸ்வரூபனான தங்களுடைய ஒரு சிறு பாகமே அகில உலகமாகவும் காணப்படுகின்றது. அதை நீக்கி எஞ்சிய முக்கால் பாகமும் அந்த பிரம்மாண்டத்திற்கு அப்பால் மிக்க ஆனந்தம் நிறைந்த சொரூபமாகவே விளங்குகின்றது.
அப்படிப்பட்ட பெருமையுடைய தங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ணா, குருவாயூரப்பா, தங்களுடைய நிர்குண சொரூபமானது வெளிப்படையாக தோன்றாத அவ்யக்த ரூபம், அறிவதற்கு மிகவும் கடினமானது, அடைய முடியாதது. சுத்த சத்துவமே உருவாக கொண்ட அந்த சகுண ரூபமோ வெளிப்படையாக காணப்படுகின்றது. பிரம்மானந்தமான அமிர்த கடலில் அலை போன்ற ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வரூபமே தெளிவாகவும் உள்ளது. ஆகவே எல்லாவற்றை காட்டிலும் சிறந்ததாகவும் எளிதில் போற்றப்படுவதற்கு ஏற்ற பிரியமாகவும் கல்யாண குணங்களின் அமிர்த ரசத்தாலே மனதை கவர்வதாகவும் உள்ள தங்களுடைய மூர்த்தியை முற்றிலும் அடைக்கலம் பற்றுகின்றேன். குருவாயூரப்பா, தாங்கள்தான் என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு பார்க்கலாம். 100வது தசகம். எல்லாரும் ரெடியாக இருங்க. படிச்சுட்டு எல்லாரும் குருவாயூரப்பனுக்கு ஒரு சின்ன நைவேத்தியம், உங்களால் ஒரு பால் பாயசம், ஒரு பாலில் சர்க்கரை, பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டு வச்சா கூட போதும். உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்மை ஆகட்டும், நல்லதாகட்டும். நன்றி.